ஸோ நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பார்த்தீங்கன்னா ஃபேட் ரெடியூஸ் தான். ஸோ 3 மிஷினை பயன்படுத்தி ஃபேட்டை வந்து லைட்டாக வந்து கலோரியை வந்து நம்ம குறைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ரொம்பலாம் வந்து குறைக்க முடியாது, அதான் ஓரளவுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணிடலாம். ஆனால் ஒரே நாளில் வந்து எல்லாம் மாறணும்னு நினச்சிடாதீங்க. எப்படியோ ஒரு 3 to 6 மந்த் ஆகும். உங்கள் பெல்லி ஃபேட் வந்து ஒரு 3 to 5 kg வந்து அப்படியே ரெடியூஸ் ஆகும். அப்படியே ஒரு 10 kg கிட்டே நீங்கள் அசால்ட்டாக குறைச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்கள் குண்டாக இருக்கிறீங்கன்னா அது வந்து அடுத்தவங்களோட பிரச்சனை தான், உங்கள் பிரச்சனை கிடையாது. ஸோ குண்டாகிறதும் ஒல்லியாகிறதும் வந்து அடுத்தவங்க நம்மளை பார்க்குறாங்கலாம் நினச்சிக்காதீங்க. லைட்டாக வந்து நம்ம வீடியோக்குள்ளே நுழைஞ்சிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ட்ரெட்மில்லில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்ம இன்க்ளைனோ டிக்ளைனோ ஏதோ ஒன்று 10 minutes. நெக்ஸ்ட் வீடியோவில் வர கிளிப்பில் பார்த்திங்கன்னா அந்த சைடில் வந்து நான் ஆட் பண்ணியிருப்பேன். எப்படி வந்து எத்தனை லெவல் வச்சேன்னு. நான் வச்ச பார்த்திங்கன்னா 5 லெவல் தான். ஆனால் வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அந்த ஒர்க் அவுட்டும், அப்புறம் பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டு டைமிங்கு சொல்லிட்டு அதிலே கொடுத்துருப்பான் கூல் டவுனு, அதையும் சேர்த்த மாதிரி தான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இது 7 நாளைக்கு ஒரு முறை பண்ணாலே போதும்னு வச்சுங்க. மற்றெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ பேக்ரவுண்டில் இருக்கிற மியூசிக் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து பாட்டம் நல்லா சவுண்டாக இருந்துச்சு, அதனால் வந்து என்னால் இது பண்ண முடியல. நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் போல் நான் நடப்பேன். அப்போது ஒரு 2 நிமிஷம் வந்து கூல் டவுன் எக்ஸசைஸ் வந்து ஆகும். இதில் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா 3 ஒர்க் அவுட்டுக்கும் ஒரே மாதிரி தான் வரும். மெயின்டைனிங் ஸ்ட்ரென்த்து, உங்கள் பாடியில் இருக்கிற ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். போனோட மசில் போனை வந்து ஜாயின்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறோம். அப்புறம் வந்து லூசிங் வெயிட்டு. ஸோ நிறைய ஓரளவுக்கு வாட்டர் மாரி இருக்குல்ல பெல்லியில், அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து லூஸ் பண்ணிடலாம் நீங்கள். ஓவரால் இல்லைனாலும் ஓரளவுக்கு. அதுமாரி ஹெல்த்தி மசில் வந்து நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஆகும். மற்றவங்கள பார்க்கலாம் நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணிப்பீங்க, உங்கள் ரியாக்ஷன் டைம்லாம் கொஞ்சம் வேகமாக இருக்கும். ஸோ மற்ற ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸில் இன்க்ளூட் பண்ணும்போது நார்மலாக இருக்கிறவங்களும் இதை வந்து பண்ணலாம். அப்புறம் வந்து மெயின்டைனிங் குட் கார்டியோ வெஸ்குலர் என்டியூரன்ஸ். கார்டியோ சம்மந்தமாக எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஓவராலாக இல்லைனாலும் ஓரளவுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ரெடியூஸ் ஆகும். ஹார்ட்டோட ஸ்ட்ரென்த்தனிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். அந்தமாரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அதேமாதிரி ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து குறைஞ்சிருங்க. உங்கள் மூடை வந்து நல்லா மாற்றி விட்டுரும். அதுதான் எக்ஸசைஸுக்கும் மற்ற வேலையை செய்யறதுக்கும் கொஞ்சம் பெனிஃபிட்டு. இது வந்து பேர்னிங் கலோரிஸும் ஃபேட்டையும் கலோரியும் வந்து நம்ம நல்லா வந்து பேர்ன் பண்ணிடலாம். எக்ஸசைஸ் பண்ணுறதுனால உங்கள் ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும். அப்புறம் வந்து நைட்டில் தூங்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து தூக்கம் வரும். அப்புறம் வந்து மசில் பூட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யும்போது பார்த்திங்கன்னா பாடி வந்து அப்படியே லீன் ஆகிற மாதிரி இருக்கும். ஃபேட்டு தான் ஃபஸ்ட்டு ரெடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் பார்த்திங்கன்னா மசில் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உடம்புலேருந்து அப்படியே தெரிய ஆரம்பிக்கும். இந்த டிஷர்ட்லாம் போட்டால் டைட்டாக தெரியுறது, அந்த நர்வஸ் சிஸ்டம்லாம் வெளில தெரியுது, கையெல்லாம் நரம்பு தெரியுது, அதுமாரி. அப்புறம் வந்து ஜாயின்ட்ஸ் ஃப்ளெக்சிபிலிட்டியும் அப்புறம் வந்து ஜாயிண்ட்டோட இம்ப்ரூவ்மெண்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். வந்து என்ன சொல்கிறது, எபிபைசிஸ் மெட்டாபிசிஸ் இந்த சைனோவியல் ஃப்ளூயிட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கு உண்டான நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது. ஏன்னா நீங்கள் வந்து அதை மசிலை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒர்க்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறனால நான் டேமேஜ் ஆகி மறுபடியும் புதுசாக அது வந்து பில்ட் ஆகிட்டே இருக்கிறனால அவங்களுக்கு ஒன்றா ஆகும், நல்ல ஸ்ட்ரென்த்தனிங்கும் இதுவும் கிடைக்கும். ஜாயின்ட்ஸ் ஃப்ளெக்சிபிலிட்டியும் போன் டென்சிட்டியெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். போன் உள்ள பார்த்திங்கன்னா போன் மேலே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா போன் சென்டரில் பார்த்திங்கன்னா பிளட்டு மட்டும் தான் இருக்கும். ஆனால் நம்ம எக்ஸசைஸே பண்ணாமல் அது பூரா ஃபேட்டாக மாறிடும். ஸோ நம்ம கார்டியோ ஒர்க் அவுட்டு மற்ற எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறதுனாலும் அது இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது 7 நாளைக்கு ஒரு முறை பண்ணுங்கள், அதுவே போதும். மற்ற நாள்லாம் வந்து ஸ்ட்ரென்த்தனிங் ட்ரெயின்லாம் பண்ணுங்கள். ஸ்ட்ரென்த்தனிங் ட்ரைனிங் பண்ணால் கூட ஃபேட் வந்து ரெடியூஸ் ஆகும், மசில் பில்ட் ஆகும். இது பண்ணுறதுனால மசில் பில்ட் ஆகும், ஃபேட் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். என்ன வெயிட் ட்ரைனிங் பண்ணினா இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் லைட்டாக. அப்புறம் நல்லா மூடை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள். 3 எக்ஸசைஸ்க்கும் இதே தான் இது. அப்புறம் வந்து ட்ரெட்மில்லு, இஎஃப்எக்ஸு, சைக்கிளு, இது 3 தான் இப்போ நான் வந்து பண்ணுறது. இதில் வந்து இதை தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன்.
இதில் ஒர்க் அவுட்டை முடித்தோடனே சில பேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சில பேர் இதே ஒரு டேவாக வச்சு வந்து பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி வந்து வாக்கிங்லேயே முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கூல் டவுனை வந்து அமுத்துவோம் கொஞ்ச நேரம் கழிச்சு. அது பார்த்திங்கன்னா அப்படியே நார்மலாக வந்து ரெடியூஸ் ஆகிடும். மோஸ்ட்லி ட்ரெட்மில்லில் நடக்கிறது பார்த்தீங்கன்னா 10 to 15 மினிட்ஸே போதும். அதுக்கு மேலே நடந்தீங்கன்னா நீங்கள் வந்து எதனா ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிற மாதிரி இருந்தால் வந்து ரன்னிங்கு, இல்லைனா வந்து மாரத்தான் ஓடுறேன், கிராஸ் கட்டி ஓடுறேன், இல்லைனா வேறு எதனா வந்து ஆக்டிவிட்டிலாம் ஈடுபடுறேன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி முன்ன பின்னே சேஞ்ச் பண்ணிங்க. இது வந்து நார்மலாக எல்லாேருக்கும் இருக்கிற மாதிரி நான் வந்து சொல்கிறது. யார் யாரெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் ஜிம்முக்கு போய் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே பண்ணுங்கள். ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 3 இல்லைன்னா வந்து 2.5. நீங்கள் எப்படி நடப்பீங்களோ, ஸோ உங்களோட மோட்டார் கரிக்குலர் ஆக்டிவிட்டி ஸ்பீடு என்ன ஸ்பீடோ அதுக்கேற்ற மாதிரி வந்து வச்சுங்க. அதுதான் இப்போ என்னோடய ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ உங்களோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுட்டு அப்படியே வந்து நடக்க பாருங்கள். 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேண்டில் பாரை பிடிச்சிக்கிட்டேன்னா ஹார்ட் ரேட் வந்து டிஸ்பிளேயில் காட்டும். ஹேண்டில் பாரை பிடிக்காமல் கை வீசி நடந்தால் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து நம்மளோட இது வந்து ஸ்டெபிலைசேஷனாக இருக்கிற மாதிரி. அது வந்து சில பேர் வந்து இன்க்ளைனில் வச்சுட்டு நடப்பாங்க. நான் வந்து நார்மலாக ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சு நடக்கிற மாதிரி தான் வந்து இதை வந்து நான் வந்து ஒர்க் அவுட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நடந்துக்கிட்டுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூல் டவுன் நான் அமுத்திட்டேன். ஸோ நான் நடந்து வந்துருந்துன்னா 5 மினிட்ஸு 3 இதுவுமே வந்து நான் 5 மினிட்ஸில் தான் வச்சு நடந்தேன். அப்படியே நடந்துட்டு கொஞ்சம் வியூவெல்லாம் பார்த்துட்டீங்க. கொஞ்சம் ப்ளசண்ட்டாக தான் இருந்துச்சு. ஒர்க் அவுட்டு தான் வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் ஃபினிஷிங் லைனில் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் உங்கள் ஸ்ட்ரென்த்தனிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இது பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து ஃபுல் பாடி வந்து ஸ்ட்ரென்த்தனிங் ஆகிற மாதிரி ஆகும் ட்ரெட்மில்லில் வந்து நடக்கும்போது. மற்ற 2 மிஷினில் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆகிற மாரி இருக்கும். அதையும் வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து இப்போ வரும் பாருங்கள். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கூல் டவுன் வந்து போட்டு முடிச்சாச்சு. அதனால் வந்து ட்ரெட்மில் வந்து ஸ்லோ ஆகிடுச்சு. அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ட்ரெட்மில் ஹார்ட் ரேட்டும் அப்படியே டவுன் ஆகிடுச்சு. இதுவும் நல்லது தான். ஏன்னா அது இப்போது சில பேர் வந்து பாதியிலே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படிலாம் கூடாது. எப்படி வார்ம் அப் பண்ணுறீங்களோ அதேமாதிரி வார்ம் டவுன் பண்ணுற மாரி அதிலே கொடுத்துருப்பான் கூல் டவுன்னு ஒரு ஆப்ஷன். அதை யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக என்ன ஆகிடலாம், ரெடியூஸ் ஆகிடலாம். அவ்வளோதான். ட்ரெட்மில் ஸ்லோ ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நான் இறங்கிட்டு நெக்ஸ்ட்டு கிளிப்புக்கு வந்து நம்ம மூவ் பண்ணிடலாம். அது வரைக்கும் ஜன்னல் எது போகிற ரோட்டு வியூ பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதுவே பார்த்திங்கன்னா பாதி ப்ளசண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை நான் இப்போ பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு லைட்டாக இறங்கிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்டமனும் கோர் ஸ்ட்ரென்த்தனிங்காக டிக்ளைன் கேர்ள் நான் போட போகிறேன். வெறும் வழக்கம் போல் 15, 12, 10 அந்த ரெப்புடேஷன் கணக்கில் தான் நான் போடுவேன். இது வந்து ஆஃபருக்கு கான்ட்ராக்ஷன் அப்புறம் ரிலாக்ஸேஷன் ஸ்டமக் வந்து ரிலாக்ஸேஷன். நான் வந்து பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கேர்ள் பண்ணுவேன். வெறும் 10 கவுண்ட் மட்டும்தான் நான் வீடியோவில் எடுத்தேன். மற்றது வந்து நான் எடுக்கவே இல்லை. ஃபுல்லாக கையை பின்னாடி கட்டுறதுனால ஏந்திரிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதில் லெவல் 1 லெவல் 2 இருக்குது. முன்னாடி வந்து வெயிட்டை பிடிச்சிட்டு செய்கிறது. அப்படி இல்லை என்னால் இந்த மாதிரி செய்ய முடியலன்றா மிஷின் ஒன்று இருக்கும் கேர்ள் அப்டமனுக்கு. சிட்டிங்லேயே மேலே இருந்து கீழே வந்து வெயிட்டை வந்து டவுன் பண்ணுற மாரி அதில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதை போடும்போது பார்த்திங்கன்னா ஃபுல் டாப்லேருந்து கீழே இருக்கிற அடிவயிறு வரைக்கும் இருக்கிற ஃபுல் இதுவும் பார்த்திங்கன்னா ஃபுல் மசில் ஆக்டிவேஷன் வந்து நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க. பெட்டர் டு அந்த மிஷினில் வந்து வெயிட் அதிகமாக போட்டு பண்ணுறதுக்கு மேனுவலாக பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து நான் ட்ரெட்மில் முடித்தோடனே அந்த வார்ம் அப் பாடியோட ஹீட்லேயே அப்படியே வந்து இதை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் மூவ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இன்டோர் சைக்கிள். நான் சொன்ன மாரி செகண்ட் கிளிப்பில் வந்து நான் கொடுப்பேன்ல, மேலே வந்து நான் போட்டிருக்கேன் பாருங்கள். கீழே 5ன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் நான் வச்ச லெவலு. மேலே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக டிஸ்பிளேயில் காட்டும். அந்த ஹேண்டில் பாரை பிடிச்சோன்னா வந்து
எவ்வளோ ஹார்ட் ரேட் எவ்வளோன்னு காட்டும். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக காட்டும். ஆனால் முன்னாடி எல்லா ஜிம்மு எக்யூப்மெண்ட்லேயும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வரைக்கும் முன்னாடி டிஸ்பிளேயில் இருக்கும். அதில் நீங்கள் பார்த்து உங்கள் கலோரி எவ்வளோ பேர்ன் ஆகுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதில் காட்டுறது அவ்வளோவான்னு எனக்கு தெரில. ஆனால் ஓரளவுக்கு நீங்கள் அந்த டிஸ்டன்ஸை கால்குலேஷன் பண்ணி அது காட்டும். இதில் பார்த்திங்கன்னா க்ளூட் மசிலு, ஆம்ஸ்டிங்கு, தை மசிலு, காஃப் மசிலு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் ஆக்டிவேஷன் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. முக்கியமாக இந்த இன்டோர் சைக்கிளில் பண்ணது, இந்த பர்டிகுலர் மிஷினில் நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் க்ளூட்டு, காப்ஸு, ஹாம்ஸ்டிங்கு, தைஸு. இன்னொன்று வந்து மேலே உட்காந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அது இந்த பக்கத்தில் இருக்கிற சைக்கிளு. நான் வந்து இதை சூஸ் பண்ணது க்ளூட். நல்லா வந்து டெஃபினிஷன் கிடைக்கும். அதுக்கு தான் மோஸ்ட்லி நானே இதில் பார்த்திங்கன்னா 5 minutes தான் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறேன். சேம் தான். லோயர் பாடியில் இருக்கிற எல்லா மசிலும் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும். நல்லா வந்து ஒரு இது கிடைக்கும் பொசிஷன். ஆனால் தூரத்தில் வந்து பார்க்க நல்ல ஒரு லுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. இது செகண்ட் மசில் அந்த இது வந்து நான் ஃபுல்லாக ஃபேட் ரெடியூஸ்க்காக மட்டும்தான் இன்றைக்கி ஃபுல் டே நான் வந்து யூஸ் பண்ணது. ஃபஸ்ட்டு வந்து கார்டியோ, நெக்ஸ்ட்டு வந்து டிக்ளைன் கேர்ளு, அப்புறம் வந்து இன்டோர் சைக்கிளு, ஃபைனலாக வந்து இஎஃப்எக்ஸ் மிஷினுக்கு வந்து நான் மூவ் பண்ணுறேன். இதுவும் அதே மாதிரி தான், சேம் தான். ஜாயிண்ட்டை வந்து நல்லா வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணோம். மோஸ்ட்லி நான் 3 மிஷின்லேயும் பார்த்திங்கன்னா 5 minutes தான் பண்ணியிருப்பேன். கூல் டவுன் போடுறதுனால 2 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அது வந்து ரெஸ்டிங் டைம் மாதிரி. ஏன்னா ஹார்ட் ரேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சுல, அதேமாதிரி நம்ம டிக்ரீஸ் பண்ணோம்ல, அதுக்காக கூல் டவுன்னு போட்டு நான் பண்ணது. இந்த மாதிரி தான் வந்து ஓரளவுக்கு வெயிட்டை வந்து மேனேஜ் பண்ண முடியும். சில பேர் எவ்ரிடே கார்டியோ பண்ணுவாங்க. இப்படி பண்ணாமல் நான் 3த்தையும் தனித்தனியாக பிரித்து ஒரே நாள் அதுக்குன்னு ஒரு நாள் போட்டு வெயிட் ட்ரைனிங் எதுவும் பண்ணாமல் டைரெக்டாக வந்து வெறும் கார்டியோ மட்டும் முடிச்சுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு மூவ் பண்ணிட்டேன். இதனால் என்ன ஆச்சு, ஃபுல்லாக ஃபேட் ரெடியூஸ் ஆச்சு. நல்லா வந்து நைட்டில் தூக்கம் வந்துச்சு. இந்த ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சது மறு நிமிஷம் பார்த்திங்களா, மேலே டைமரு, ஸ்பீடு எல்லாம் ஓடுது. ஸோ அதிலே வந்து உங்களுக்கு ஹார்ட் ரேட் முதல் கொண்டு எல்லாம் காட்டிட்டோம். எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கண்டினியூஸாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு அவ்வளோவா இது இருக்காது. நல்லா ஆக்சிஜன் சப்ளை வந்து நீங்கள் எடுத்துப்பீங்க. ஏரோபிக் ஆக்டிவிட்டி வந்து இதில் நிறைய நடக்கிற மாதிரி இருக்கும். மற்ற இது பண்ணுறதுக்கும், ஏன்னா நீங்கள் கண்டினியூஸாக அப்படியே பண்ணிகிட்டே இருப்பீங்களா, ஸோ பாடி வந்து ஃபெட்டிக் ஆகிறத வந்து ஃபீல் பண்ணாது. கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, மொத்தத்தையும் வந்து ரெடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கேன். நான் வச்ச லெவலில் வந்து 5 தான். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி 10 அல்லது 15 வச்சிங்க. அதுக்கு மேலே வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால், நீங்கள் எதனா லாங் ட்ராக் சைக்கிளில் வந்து எதனா ஈவெண்ட்டு பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்க யூஸ் பண்ணுங்கள். இல்லை உங்களோட எனர்ஜிக்கு ஏற்ற மாதிரி முன்ன பின்ன மாற்றி வச்சுருங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 5 minutes வந்து எல்லோரும் பண்ணுறது தான். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவ்வளோ ஒன்றும் இன்ஜுரி ஆகாது. ஸ்லோவாக வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ பேக்ரவுண்டில் இருக்கிற மியூசிக்கெல்லாம் வந்து நான் கட் பண்ணிட்டேன். இல்லைன்னா வந்து நல்லா தான் இருக்கும். ஜிம்மில் வெயிட்டு போடுற டம்மு டிம்முன்னு கேட்டுருக்கோம். அது வேறு ரொம்ப சவுண்டாக இருக்கும். அதனால தான் வந்து ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். இதுதாங்க ஒரு 3 எக்யூப்மெண்ட்டை வச்சு 3 to 5 kg வந்து எப்படி குறைக்கலான்றது வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நல்லா பார்ப்போம். ஆனால் நெக்ஸ்ட்டு கிளிப்பில் வந்து கண்டினியூஸாக தான் வந்துட்டு இருக்கோம். கிளிப்பு நெக்ஸ்ட் இருக்குது. கண்டினியூஸாக நான் வந்து சைக்கிளிங் பண்ணிகிட்டே இருக்கிறேன்னா ஆல்மோஸ்ட் சைடில் கலோரிஸ் அதெல்லாம் காட்டுது. ஸோ சேம் தான் எல்லாத்துக்கும் மாதிரி. ஜாயின்ட்ஸ் வந்து நல்ல ஸ்ட்ரென்தனிங் ஆகும். உங்களுக்கு எதனா அடிக்கடி பட்டு அது வந்து ரிக்கவரி ஆகணுன்னா இது மூலமாக வந்து நான் சீக்கிரமாக ரிக்கவரி ஆகிறதுக்கு உண்டான ஹெல்ப் பண்ணும். கூல் டவுன் அமுத்திட்டேன்னா லெவல் வந்து 2ன்னு காட்டுதா, மற்றதெல்லாம் கட் ஆகிடும். ஓகே, இப்போ ஹார்ட் ரேட் வந்து டவுன் ஆகிடும். ஸோ முதல் விஷயம், உங்கள் பாடியை வந்து வெயிட்டாக இருக்கா ரெடியூஸ் பண்ணலாம். காரணம்னா சோம்பேறித்தனம் மட்டும்தான். சோம்பேறித்தனம் இல்லாமல் 7 நாள் வந்து ஜிம்முக்கு போங்க. ஒரு நாள் மட்டும் ரெஸ்ட் எடுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
என்றைக்குனா ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துங்க. இப்போ சண்டே இல்லை சாட்டர்டே உங்கள் வீக்கெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாள் மட்டும் பிரேக் விட்டுட்டு மற்ற நாள் வந்து ஜிம்முக்கு போங்க. முன்ன மாதிரிலாம் ஜிம்மு கிடையாது. காலையில் ஈவினிங்கு ஃபுல் டே வந்து திறந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. அதனால் போய் நான் வந்து நேரத்தை வந்து யூஸ் பண்ணிங்க. அதுவே போதும். பாதிக்கு பாதி நம்ம வந்து வெயிட்டை வந்து ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிடலாம். நம்ம அதுவே காட்டுது ஆவரேஜ் லெவல்னு சொல்லிட்டு. கார்டியோக்கு என்ன பண்ணும்போது என்ன பெனிஃபிட் ஆச்சோ அதே தான் சைக்கிளிங்க்கும் இஎஃப்எக்ஸுக்கும் அதே பெனிஃபிட்டு தான் வந்து கொடுக்கும். என்ன அது முன்ன பின்ன வந்து இது மட்டும் மாறும். நல்ல ஒரு இது கிடச்சிச்சு எனக்கு. இப்போ இதிலே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்டமன் ஏரியாலாம் ஃபுல்லாக வந்து வேர்க்க ஆரம்பிச்சிச்சு. அதேமாதிரி முதுகு பின்னாடியும் ஃபுல்லாக வேர்க்க ஆரம்பிச்சிச்சு. இதே மாதிரி ஏன்னா மோஸ்ட்லி கார்டியோ 5 மினிட்ஸு, அப்புறம் வந்து டிக்ளைன் கர்ல் ஒன்று போட்டிருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு கிளிப்பும் வந்து வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். பாட்டு போயிட்டே தான் இருக்கேன். ஸோ கார்டியோ வந்து இப்போதைக்கு வந்து இன்டோர் சைக்கிளில் வந்து இது வந்து கம்ப்ளீட் ஆகிற மாரி இருக்குது. இன்னொன்று உட்காந்து செய்கிற மாரி இருந்துச்சு. அதில் நான் போய் ஒர்க்கப் பண்ணலாம் பார்த்தா அது பக்கத்தில் எனக்கு கேமரா வந்து லிஸ்னிங் ஆன் லெவல் கம்மியாகுது. இந்த ஹார்ட் ரேட்டும் இதுவும் வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி காட்டியிருக்கு. அதை தான் நம்ம இப்போ வந்து இதில் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி சண்டே ஒன் டே, அதனால் நான் வந்து இன்றைக்கே வந்து இது பண்ணிட்டேன். இந்த ஒர்க் அவுட்டை வந்து போட்டேன். ஜிம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. கேமரா வச்சு எடுக்கிறதுக்கும் நல்லா இருந்துச்சு. நல்ல ஆக்டிவிட்டி உங்களுக்கு கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹாம்ஸ்ட்ரிங்கு, க்ளூட்டு, காஃப் மசில். இது வந்து நல்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த இது தெரியும், டெஃபினிஷன் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ பாதிக்கு பாதி பார்த்திங்கன்னா ஹார்ட் ரேட் வந்து லைட்டாக அப்படியே இறங்கிட்டே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸுக்கு வந்து மூவ் பண்ணிடலாம் நம்ம. அடுத்தது எலக்ட்ரிக்கல் மிஷின், அதாவது இந்த ஜிம்மில் வந்து இஎஃப்எக்ஸ் மிஷின்னு சொல்லுவாங்க. இதில் தான் வந்து இப்போ நம்ம வந்து இது பண்ணுறோம். அந்த ஹேண்டில் பாரை பிடிக்கும்போது வந்து ஹார்ட் ரேட்டு காட்டும். இந்த சைடில் 2 இப்போ ஆடிக்கிட்டே இருக்குல்ல, அதை பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா நார்மலாக அந்த ஹார்ட் ரேட் மட்டும் கட் ஆகிடும். மற்ற இதெல்லாம் வந்து அதில் காட்ட ஆரம்பிச்சிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் அந்த ரன்னிங்க்கு உண்டான எஃபெக்டை நம்மளுக்கு கிடைக்கும். என்ன ரன் ஓடும்போது வந்து ஓவராக ஃபெட்டிக் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக அப்படியே போயிட்டு நார்மலாக அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு நார்மலாக டவுன் ஆகிற மாதிரி இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான். லோயர் பாடிக்கும் அப்பர் பாடிக்கும் ரெண்டுத்துக்கும் சேர்த்தமே ஆகும். ஹிப்பில் சைடில் இருக்கிற ஃபேட்லாம் வந்து ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகும். சேம் தாங்க கார்டியோ பண்ணும்போது ஃபேட் பர்னிங்கு, மசிலு, அப்புறம் ஜாயின்ட் ஸ்ட்ரென்த்தனிங்கு, மூடு நல்லா வந்து ஆகும். நைட்டில் வந்து நல்ல தூக்கம் வரும். ஸோ இதெல்லாம் வந்து இதில் வந்து நடக்கும். ஏன் அப்படின்லாம் நடக்குதுன்னா வந்து நம்ம கலோரியை வந்து இங்கே நம்ம செலவழிக்கிறோம். அதனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக நைட்டில் நல்லா தூக்கம் வந்துடும், ஹார்மோனும் ரிலீஸ் ஆகிடும். இது வந்து நான் அதே மாதிரி தான் லெவல் 5 தான் நான் வச்சு பண்ணேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி 10 அல்லது 15 அதுக்கு மேலே போகிறது வந்து உங்கள் ட்ரெயினரோட சஜஷனை கேட்டு நீங்கள் செய்யுங்க. அதுக்கு மேலே சில பேர் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து உங்கள் இஷ்டம். ஸோ அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான். 10, 15 அல்லது வந்து 5. நான் வந்து பார்த்திங்கன்னா 5 தான் வச்சு பண்ணேன். ஸோ இந்த பேக்கில் 2 துடுப்பு இழுக்கிற மாரி இருக்குல்ல, ஸோ அதோட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா லாட் மசில் வந்து கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகிற மாரி இருக்கும். ஸோ இதுதான். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கார்டியோவாஸ்குலர் என்டூரன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். என்னென்னா நல்லா எக்ஸசைஸ் பண்ணும்போது ஸோ ஹார்ட்டு உள்ள வந்து எண்டோகார்டியம், மயோகார்டியம், ஸோ இந்தமாரி ஹார்ட் வால்வுக்கு உள்ள, ஸோ ஹார்ட்டோட லேயருக்கு பார்த்திங்கன்னா ஹார்ட் உள்ளே வந்து ப்ளட்டை வந்து பம்ப் பண்ணோம்ல, அதை வந்து ப்ளட்டை வந்து நம்மளால் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கார்டியோ பண்ண வெயிட் ட்ரைனிங் பண்ணுறதுனால அப்படி தான். ஏன்னா வெயிட் ட்ரைனிங் வந்து கொஞ்சம் கிக்கியெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஏரோபிக் எக்ஸசைஸ் மாரி அப்படியே நார்மலாக பண்ணுற மாரி இருக்கும். நல்லா தான் இருக்கும் கம்பேர்ட் டு அது இதுவும்.
இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லா ஜிம்லேயும் பார்த்தீங்கன்னா கண்ணாடி வியூ மாரி வச்சுருப்பாங்க. ரோட்டில் என்னென்னலாம் போகுதோ அதெல்லாம் பார்க்குற மாரி. அவங்க செகண்ட் ஃப்ளோரில் இருக்கும், நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் ப்ளசண்ட்டாகவும் இந்த எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் என்ன ஒரு மெயின் விஷயம்னா, இதை ஒரு நாள் மட்டும் நான் எடுத்துகிட்டு இதை நான் முழுசாக பண்ணேன். மற்ற நாள் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாக ஆக்குப்பைடாக இருக்கும். அதனால் டைரெக்டாக வந்து நான் வெயிட் ட்ரைனிங்கில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி வெயிட் ட்ரைனிங்கை நான் பண்ணிருவேன். அதுதான் விஷயமே. என்னென்னா ஃபேட் ரெடியூஸ் ஆகும், அதுதான். ஸோ அதை பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக நான் அதே மாதிரி தான் 5 மினிட்ஸ் தான். இதுக்கு முன்னாடி பண்ணது 5 மினிட்ஸு. இதில் நான் டிக்ளைன் கர்ல் மட்டும் அப்டமனுக்கு லைட்டாக வந்து பண்ணியிருப்பேன் கோர் ஸ்ட்ரென்த்தனிங்காக. மற்றெல்லாம் வந்து நார்மலாக இதே மாதிரி தான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம இது பண்ணுவோம். அப்புறம் 2 மினிட்ஸ் வந்து வார்ம் டவுன் பண்ணிவிடுவோம். ஸோ இது வரைக்கும் அந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறமா இருக்குது கிளிப்பு, அதை வந்து நான் கட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம வந்து பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன் புது எக்ஸசைஸில். ஸோ அப்படியே ட்ராவல் பண்ணலாம். பாய்.